ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் சின்னஞ்சிறு கிளியே சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை ஷார்ட்டாக பார்த்துருவோமா. அதாவது நேற்று எபிசோடில் இந்து அக்கறையுடன் கருணாவுக்காக சூப் செய்து கொடுத்த நிலையில் அதை குடிக்க மறுத்த கருணா பின்னர் மனம் மாறி இருந்தாங்க. இதனை தொடர்ந்து இன்றைக்கி கதையில் பரபரப்பான திருப்பங்கள்லாம் அரங்கேறிருக்கு. அதாவது இந்து வேணும்னா புவனாவை கூட்டுட்டு குடிக்க சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி, கொடுக்க சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கருணா உடனே வேணாம் நானே குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சூப்பை வாங்கி குடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்துவின் கர்ப்பத்தை உண்மை என நினைத்து எப்படியாவது கலைக்கணும் அப்படின்ற கொடூர எண்ணத்தில் இருக்கும் கிருபாவும் திவாகரனும் புதிய சதித்திட்டம் தீட்டுறாங்க. அதற்காக கர்ணாவை ஒரு முக்கிய வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியே சொல்லும்படி ஏற்பாடு செய்கிறாங்க. கர்ணா வெளியே சென்றதுக்கு அப்புறமா இந்துவுக்கு கொடுக்கப்படும் ஜூஸில் கருக்கலைப்பு மாத்திரையை ஒரு மருந்தை கலந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அனைவருக்கும் ஜூஸ் வழங்கப்படும் நேரத்தில் சித்ரா ஏன் இந்த அக்காவுக்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களுடைய திட்டத்தின்படி அந்த ஜூஸை இந்துவிடம் கொடுக்குறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக ஜூஸ் மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதால் இந்து அதை உடனடியாக குடிக்காமல் வச்சுருக்காங்க. அந்த சமயத்தில் ஜெயந்தி அந்த ஜூஸை எடுக்க குடிக்க முயற்சிக்க பதறிப்போன திவாகரன் அவளை தடுத்து நிறுத்துகிறாரு. அவனுடைய அதிரடி நடவடிக்கையை பார்த்த இந்துவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்படுது. இதையடுத்து ஜூஸை தனது அறைக்கு எடுத்து செல்லும் இந்து இதில் ஏதோ கலந்திருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற சந்தேகத்துடன் செல்வியிடம் ஃபோன் செய்து பேசுகிறாங்க. இந்து நினைப்பது போல அந்த ஜூஸில் உண்மையிலேயே ஏதாவது கலந்திருக்கிறதா, திவாகரின் சதித்திட்டம் அம்பலமாகுமா போன்ற பல கேள்விகள்லாம் ரசிகர்களுடைய மனசில் எழும்புது. ஸோ இந்த ஒரு பதற்றமும் பரபரப்பும் நிறைந்த இந்த காட்சிகளை சின்னஞ்சிறு கிளியே சீரியலில் இன்றைக்கி இரவு 7 மணிக்கு ஜீ தமிழில் தவறாமல் பாருங்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.